ஷேர் மார்க்கெட்டில் ஆல்கோ வச்சு நான் இன்னும் லாபம் எதுவும் சம்பாதிக்கல, ஆல்கோ யூஸ் பண்ணாலும் எனக்கு லாஸ் தான் ஆகுது அப்படின்ற சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆல்கோ என்ன பண்ணும், ஆல்கோவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆல்கோ வச்சு எப்படி கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது ஒரு புரிதல் தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டு. வாங்க வீடியோ கூட போகலாம். ஆல்கோன்றது ஒரு ஹியூமன் பீயிங்கோட இன்னொரு வெர்ஷன் கிடையாது. ஆல்கோ அப்படின்றது என்னன்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டை கோடிங்காக பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸாக எடுத்துகிட்டு வரது ஆல்கோவோட வேலை. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் ஆல்கோ பண்ண போகுது. ஆல்கோவாக டிசைன் பண்ணி அதுவாக யோசித்து என்னதான் ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் எங்கே தான் மார்க்கெட் போகும், எந்த ஷேர் ப்ராஃபிட் கொடுக்கும், எந்த ஷேர் லாஸ் கொடுக்கும் அப்படின்ற அனலைசிஸ்லாம் அது பண்ணாது. நம்ம தான் அனலைசிஸ் பண்ணி இந்த க்ரைட்டீரியா மேட்ச் பண்ணும்போது ஆர்டர் எடுக்கணும், இந்த க்ரைட்டீரியா மேட்ச் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், எங்கெங்கே என்ன பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தான் அதுக்கு கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது வேலை செய்யும். ஆல்கோ ஏஏ சாஃப்ட்வேர் வச்சு நம்ம 100% சம்பாதிக்கலாம், இது லாஸ்ட்லேயே போகாது, இது ஹையர் ப்ராஃபிட் கொடுக்கும், ரிஸ்கே கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா 100% அப்படி ஆல்கோ ஒர்க் ஆகாது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஆல்கோன்றது ஒரு டூல். அந்த டூலை வச்சு நம்ம இன்புட்டை நம்மளோட மேனுவல் வேலையை நம்ம கம்மி பண்ணுறது தான் ஆல்கோவோட வேலை. நம்ம டெய்லி சார்ட் பார்த்துட்டு இருக்கோம், அனாலிசிஸ் பண்ணுறோம். நம்ம டெய்லி உட்காந்து சிஸ்டம் முன்னாடி உட்காராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆல்கோவை கொண்டு வரோம். ஸோ இந்த ஆல்கோ எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, ஆல்கோ மூலிமா நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணி கோடிங் பண்ணுறது தான் அதோட வேலை. அதை டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம கை வைக்காமல் இருந்தால் மட்டும்தான் அது அதோட வேலையை பார்த்துட்டு கன்சிஸ்டண்டாக ஒரு குரோத்தை கொடுக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணி டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோங்க, என்ன வேணால் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், எவ்வளோ தூரம் வேணால் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா கன்சிஸ்டண்ட்டாக அது டெய்லி டிப்ளாய் பண்ணிட்டு அதன் போக்கில், அதாவது மேனுவல் எந்த இன்டரப்ஷனும் இல்லாமல் ஒரு எமோஷன்ஸையும் நம்ம அதில் காட்டாமல், என்னதான் நம்ம ஆல்கோ யூஸ் பண்ணாலும் எமோஷன்ஸ் உள்ளே ப்ளே ஆகும்போது நம்மளால போய் மேனுவலாக கை வச்சு கட் பண்ண முடியும். அந்த வேலையை மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோன்ற ஒரு சாஃப்ட்வேர் ஆல்கோன்ற ஒரு டூல் வச்சு ஈஸியாக நம்ம கன்சிஸ்டண்டாக க்ரோத் ஆகிட்டே போகலாம். முடியல. இங்கே நம்ம மெயினாக என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதோ அதன்படி நம்ம போகிறது கிடையாது. டைரெக்டாக அது யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மார்க்கெட் நல்லா தெரியும், நம்ம அனலிசிஸ் பண்ணுறது தப்பாகக்கூடாதுன்ற திருப்பியும் அந்த மேனுவல் இன்ட்ரப்ஷன் எடுத்துட்டு ஆல்கோன்ற ஒரு டூலை வச்சு நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், எக்ஸிட் நம்ம ஆயிடுறோம். ஸோ இங்கே எக்ஸிட்டும் என்ட்ரியும் அதுதான் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம க்ரைட்டீரியாவும் நம்ம சிச்சுவேஷன் நம்ம கோடிங்கும் ஆல்ரெடி நம்ம அதுவில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மேனுவலாக போய் இன்டரப்ட் பண்ணுறது 100% தப்பு. இதில் நம்ம என்ன இன்னொன்று தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்கோ யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் போடும் போது என்ன பொசிஷன் நம்ம எடுக்கணும், அதாவது எத்தனை லாட் எடுக்கணுன்ற டிசிஷன் நம்மளுக்கு பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற கேபிட்டலில் ஒரு நாளைக்கு 2000 ரூபாயோ இல்லை 3000 லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம கேபிட்டலுக்கு அவ்வளோதான் முடியும்ன்ற பட்சத்தில், ஏன்னா நாளைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணணும், நாளைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இருக்கணும், அந்த கேமுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும், அதுலேருந்து வெளியே வர முடியும். என்னடா நல்லா யோசிச்சு பாரு, உங்களுடைய காசெல்லாம் தேவையில்லாமல் செலவாகுது. ஃபுல் கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கேபிட்டல் ரீஇன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம ரிகவர் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ பொசிஷன் சைசிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மேனுவலாக இருந்தாலும் சரி, ஆல்கோவாக இருந்தாலும் சரி. நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அனலைசிஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி கோடிங் பண்ணணும், அந்த கோடிங்கை தூக்கிட்டு போய் ஒரு ஆல்கோவில் போடணும். அதிலிருந்து நம்ம கன்சிஸ்டண்டாக ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணுறதுன்னு மட்டும்தான் வேலையாக இருக்கணும். எம்டிஎம்மை தயவு செஞ்சு பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு பழகிறதும் ரொம்ப கஷ்டமானது. நான் மறுபடியும் எல்லா வீடியோலும் சொல்கிறேன், எம்டிஎம்மை பார்க்காம எப்போ நீங்கள் இருக்கீங்களோ அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். என்னடா ஏன் நம்ம கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கோடிங் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே லாஸ் ஆகாது, இதுக்கு மேலே ப்ராஃபிட் வராது, நம்ம காலையிலே டிப்ளாய் பண்ணும் போதே தெரியும். ஸோ அதையும் மீறி நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எம்டிஎம் பார்த்துட்டே இருக்க என்ன ஆகுனா, நம்மளோட எமோஷன்ஸ் மறுபடியும் உள்ளே போய் ப்ளே ஆகி சார்ட்டை பார்க்கும் போது மேலே போகிற மாதிரி இருக்கும், கேண்டில் திடீர்னு கீழே வந்துடும், அங்கே போய் நம்ம கை வச்சு மேனுவலாக கட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாள் பண்ண நம்மளுக்கு டைமும் வேஸ்ட்டு, நம்மளோட மணியும் வேஸ்ட்டு, நம்மளோட எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகிடும்.
வச்சு ஒரு ட்ரேட் பண்ணாலும் ஆல்கோ வச்சு ஒரு டிப்ளாய் பண்ணாலும் நம்ம மேனுவல் இன்டரப்ஷன் எப்போ கொடுக்காம இருக்கோமோ அப்பதான் நம்மளால கன்சிஸ்டண்டா ஒரு growth-யோ ஒரு ப்ராஃபிட்டையோ கண்ணில் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எளிமையாகவும் இந்த வீடியோவை எப்படி முடிக்கிறது அப்படின்னா, ஒரு ஆல்கோ யூஸ் பண்றீங்க, அந்த ஆல்கோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த ஆல்கோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் திருப்பியும் சொல்றேன். அது இன்னொரு ஹியூமன் பீயிங் கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங் கொடுக்குற இன்புட்டை அது சிஸ்டமாக வேலை செய்யுது, அவ்வளோதான். தவிர அதுவா யோசிச்சு எந்த ஷேர் வந்து மேலே போகுது கீழே வருதுன்றது டிசைட் பண்ணுற வேல்யூம் அது கிடையாது, அதுக்கு உண்டான கெப்பாசிட்டியும் அதுக்கு கிடையாது. ஸோ ஆல்கோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு கோடிங்கோ ஸ்ட்ராட்டஜியோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாள் கூட விடாமல் டிப்ளாய் பண்ணுறீங்க. எந்த ஸ்ட்ராட்டஜியும் தொடர்ந்து லாஸும் தராது, எந்த ஸ்ட்ராட்டஜியும் தொடர்ந்து ப்ராஃபிட்டும் தராது. ஸோ அதுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட்டோ ஃபார்வர்ட் டெஸ்ட்டோ எப்படி பார்க்கறது அப்படின்ற டீட்டெயில் ஆல்ரெடி நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி எப்படி பார்க்கணும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்பயும் சொல்கிறேன். ஸோ நம்ம நேராக code2algo.com உள்ள போகிறோம். ஆல்ரெடி சைன்அப் பண்ணாதவங்க சைன்அப் பண்ணி வச்சுக்கோங்க. சைன்அப் பண்ணுவாங்க டேரெக்டாக டேஷ்போர்டில் இருக்கிற பிடின்ற ஆப்ஷன் போங்க. இந்த பிடின்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடாக ஓடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேபிட்டல் 50,000 40,000 இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அது எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே போகிறீங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் தனித்தனியாக கேபிட்டல் நம்ம கொடுத்துருப்போம். அதுலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதுவும் புரியல அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் லிங்க் இருக்கும், அதை உள்ளே ஓப்பன் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்ற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டேரெக்டாக பிடிக்குள்ளே போகிறீங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் டேரெக்டாக டீட்டெயில்ஸ் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே வந்து 84 நாள் இருக்குது. அதாவது 84 டேஸ் முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி P&L லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடாக ஓடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட்டு எங்கே ஆர்டர் எடுத்திருக்கு, எந்த டைமில் எடுத்திருக்கு, ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ 84 நாள் ஓடி எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 46,000 கொடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ என்ன சார் 46,000 தான் கொடுத்துருக்கு, இதில் ப்ரோக்கரேஜ் போகும் அது போகுன்னா எல்லாமே நடக்க தான் செய்யும். இது பேப்பர் ட்ரேட் மட்டும்தான். இதோட 70 to 75% ஆஃப் த ரிசல்ட்ஸ் தான் நம்ம லைவ் ட்ரேடில் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நல்லாவே உட்காந்து நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனலிசிஸ்க்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ளே போகிறீங்க. அங்கே போனீங்கன்னா அதோட கிராஃப் என்ன நடந்திருக்கு, எப்படி க்ரோத் இருந்திருக்கு அதை பார்க்கலாம். அதோட கேபிட்டல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், எத்தனை நாள் ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம், எத்தனை நாள் வின் ஆயிருக்குன்னு பார்க்கலாம், எத்தனை நாள் லூஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒன்று டேரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே ஷார்ப் ரேஷியோ சார்டின் ரேஷியோ இருக்கும். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு வாட் இஸ் ஷார்ப் ரேஷியோ, வாட் இஸ் சார்டின் ரேஷியோன்னு போட்டிங்கனாலே தாராளமாக வந்துடும். இதோட வேல்யூ எவ்வளோ இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகுதுன்றதை தாராளமாக அதில் போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்கு, அதோட ROI எவ்வளோ, மேக்ஸிமம் ட்ரா டவுன் எவ்வளோ, எல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா 78 நாள் ஓடி உங்களுக்கு 2,05,000 லாபம் கொடுத்துருக்கு. ஸோ இப்போது நம்மளுக்கு மைண்ட் செட் எப்படி வரும் அப்படின்னா, இது நல்ல லாபம் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கே, ஸோ இது நம்ம டிப்ளாய் பண்ணிட்டு போகலான்னு இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி உண்டான கேபிட்டல் அதிகம், அதாவது கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நம்ம லைவாக இதாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நீங்கள் என்னென்னா இப்போது 16,900 நேற்று ப்ராஃபிட் காட்டுது. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் இது கிட்டத்தட்ட 15,000 மைனஸ் போயிட்டு தான் 16,000 ப்ராஃபிட் கொடுத்தது. ப்ரொவைடட் நீங்கள் கை வச்சு மேனுவல் இன்டரப்ஷன் எதுவும் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களால் ஒரு நாளைக்கு 35,000 40,000 ரிஸ்க் எடுக்க முடியும். உங்களுக்கு அந்த கேபிட்டல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, வெறும் இந்த P&L பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பெயின் ஃபீல் ஆகாது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நான் டெய்லி வீடியோ போடுவேன், இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது தான் அது இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மைனஸ் ஜாஸ்தியாக போயிட்டு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ மைனஸ் ஜாஸ்தியாக போகும்போது நம்ம என்ன தோணுன்னா நம்ம கை வச்சு மேனுவலாக கட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கட் பண்ணும்போது நம்மளுக்கு அன்றைக்கி உண்டான டே ப்ராஃபிட் விட்டுருவோம். ஸோ என்ன தான் எவ்வளோ நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் மேனுவலாக இன்டரப்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரே ஒரு ப்ராஃபிட்டபிள் சொல்யூஷனே தவிர மற்றபடி எந்த ஸ்ட்ராட்டஜியும் பர்ஃபெக்ட், எந்த ஸ்ட்ராட்டஜியும்
ரொம்ப வஸ்ட்டுன்னெலாம் எதுவுமே கிடையாது. ஸோ தெளிவாக ஸ்ட்ராட்டஜியை எப்படி பார்க்குறது, இது ஃபார்வர்டிங் டெஸ்ட் மூலிமா எந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறது, எந்த கேபிட்டலுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணி லைவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது ரொம்பவே அட்வைசபிள். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டோ ஐடியாஸோ இல்லை டவுட்ஸோ சஜஷன்ஸோ எது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் அப்டேட் ஆகும். அது அப்டேட் ஆனால் தான் உங்களுக்கு டெய்லி மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.